தமிழ் பேசும் அன்பு ஒரு இனிய வரவேற்புமா. குட் மார்னிங் லட்சுமி வைத்தீஸ்வரன். குட் மார்னிங் ருத்ராமா. வாங்கம்மா. வாய்ஸ் கிளியராமா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? உத்ரான் விமலாமா வாங்கம்மா. கிளியர். சரி சரி. உங்க உஷா நந்தினி வாங்கம்மா. ருத்ரா வாங்கம்மா. பவிஷரன் வாங்கம்மா. பரிஜானா வாங்க. வாங்க முரளிமா வாங்கம்மா. மாதவன் காலை வணக்கம். வாங்க வெங்கட்ராஜ் வாங்கம்மா. எல்லாம் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? நல்லா இருக்குமா சக்தி. சக்தி என்ன லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஆள காணோம். ஐயா டெஸ்ட்டுடாவா? என்னடா மரியாதை இல்லாம பேசுற? அஹ், என்னடா ஐயா டெஸ்டாடா வச்சிருக்கேன்ட்டு? அஹ், அஹ், கேளு. ஓ டெஸ்டான்னு கேட்டீங்களோ? சரி சரி சரி. மரியாதை இல்ல. அஹ், பொய் பொய் பொய். சரி சரிம்மா, இன்னைக்கு டெஸ்ட் வச்சுட்டு இன்னைக்கு அடுத்தது பார்த்துப்போம். சரி ரைட்டு. ஷார்ப்பா 7 ஆயிட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்கம்மா. சுபீஷ் வாங்க. பா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 7 மணி ஆயிட்டு. Shall we start the test? Yes. Super level.
ரைட். வாங்க பவதாரணி. ஓகே, டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. அன்னைக்கே சொல்லியாச்சு நம்ம, சரியா? நடத்தின வரைக்கும் நம்ம டெஸ்ட் வைப்போம்ட்டு. ரொம்பலாம் டைம் கொடுக்க மாட்டேன், சரியா? கட 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 கடன்னு முடிச்சிருவோம் டெஸ்ட். கொஞ்சம் வேகமாக டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணவும். வாங்க பவதாரணி. சூப்பர் ருத்ராமா. சரி, சரி, முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஒண்ணு ஒண்ணான்னா புரியல. இல்ல இல்ல, அடுத்தடுத்து நம்ம லான்ச் பண்ணிட்டே போவோம், சரியா? ஓகே ஓகே. அப்படி. ஓ அப்படியா, சரி 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 சரி. சரிப்பா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க ஆனந்த் சுகன்யா அம்மா வாங்க.
ஆமாப்பா. கிஸ் போட்டுக்க எல்லாருக்கும் வியூ ஆகுது இல்ல? சரி சரி சரி. சரி ரைட். சூப்பர் ஜானாமா. ஓகே. என் போல் பேக் பிளானிங் கமிஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கட கட கடன் மின்னல் வேகத்துல அட்டன் பண்ணுங்க. எல்லாம் நீங்க பார்த்த கொஸ்டின்ஸ் தான். முடிச்சாச்சா? சரி ரைட் ஓகே. அடுத்து எல்லாம் நீங்க கட 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 கடன்னு பாத்துடலாம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 9 கொஸ்டின்.
ஃபினிஷ்டா? வாட் அபௌட் அதர்ஸ்? அடுத்த செட்டுக்கு போயிடலாமா? அடுத்த செட் லான்ச் பண்ணி விட்டுறவா? எஸ். ஓகே ஓகே. பாருங்க கடைசி செட்டு லான்ச் பேங்கிங்ல உள்ளது. ராதிகாமா வந்து அமைதியா இருக்கல. சூப்பர் லாவண்யாமா டன்னா. சூப்பர். பயங்கர ஃபாஸ்டா முடிக்கிறீங்க. ஃபினிஷ்ட். சூப்பர். ஒரு கொஸ்டின்ஸ் காட்டலையா? ஏன்பா என்னாச்சு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போல் காட்டலையா? அப்படியா? சூப்பர் மாமதானி. ஃபர்ஸ்டா? வேற யாருக்கும் அந்த இஷ்யூ இருக்கா? மத்த யாருக்கும் அந்த இஷ்யூ இருக்கா? நோ 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 நோ. காட்டுச்சே. லேட்டா வர்றதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காதே. சுபீஷ் காட்டலையா? சரி 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 சரி. ஓ, காட்டலையா? என்னன்னு தெரியலையம்மா. அது என்ன இஷ்யூ, என்ன டெக்னிக்கல் ஃபால்ட்னு தெரியலையே. அங்க ராதிகாமா நான் வந்து அமைதியா இருக்கேன். இப்பதான் வந்தீங்களா? லேட் ஆயிட்டா? சரி சரி.
விஹான் மம்மி ஹாப்பி மார்னிங். சரி ரைட்டு, எல்லாம் அட்டன் பண்ணியாச்சுல்ல? சரி ரைட், ஓகே. ஸோ எல்லாருக்கும் கொஸ்டின் திருப்தி தானா தங்கங்களே? கொஸ்டின் திருப்தி தானா? ஓரளவுக்கு எல்லாம் நல்லா அட்டன் பண்ணீங்களா? சரி ரைட், ஓகே, மகிழ்ச்சி. சரிதானா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இதே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டெஸ்டாவும் அப்லோட் ஆகும். அதே லேசா பாருங்க, சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி போவதுக்கு முன்னாடி ஒரு 4 முக்கியமான விஷயம் கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த 4ஐயும் சொல்லிடவா? எண்ட் போல் கொடுக்கலையா? ஒரே நிமிஷம். போல்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சிட்டேன். சூப்பர். அப்படியா? நல்லா இருந்துச்சா? அவ்வளவுதான். நீ இல்லையம்மா, எல்லாமே எண்டட் கொடுத்தாச்சம்மா. ஓகே ஓகே. ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? எல்லாம் நீங்க அட்டன் பண்ண கொஸ்டின் தானே? அப்படிதானப்பா? ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அட்டன் பண்ண கொஸ்டின் தானே? ஓகே. அரைச்சமாவே எத்தனை மட்டும் அரைக்க? ஓகே தானா? சரி ரைட். ஃபைனலா ஒரு ரிவிஷன் நம்ம முடிஞ்சா கொடுப்போம். அதில் நம்ம எல்லா ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, வர புதன்கிழமையில இருந்து உங்களுக்கு என்ன கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது? ஜியாகிரபி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? புதன்கிழமை ஜியாகிரபி கிளாஸ் வந்து 4:30. சரியா? 4:30க்கு ஸ்டார்ட் ஆகும். சௌமியா மேம் எடுக்காங்க. சௌமியா மேம் வந்து எடுக்காங்க. சரிதானா? அதனால வந்து அதை வந்து மறக்காம வந்து அட்டன் பண்ணிருங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, டெஸ்ட். சரியா? டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் சீரியஸா அட்டன் பண்ணுங்க. தமிழ் டெஸ்ட், பாலிட்டி டெஸ்ட், மற்ற டெஸ்ட் நம்ம லைவா போடக்கூடிய எல்லாம் கொஞ்சம் சீரியஸா அட்டன் பண்ணி, இன்னைக்கா நாளைக்கா நம்ம கூகுள் ஃபார்ம் வந்து குரூப்ல போட்டுவிட்டுரும். தனித்தனியாக வேணா அனுப்பி விட்டுரும். அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிட்டு அதை OMR அப்லோட் பண்ணி உங்களோட மார்க்கை என்டர் பண்ணணும். உங்களோட ஐடி இருக்கும். உங்களோட ஐடி வந்து போடுற மாதிரி இருக்கும். OMR காப்பியை வந்து நீங்க அப்லோட் பண்றது மாதிரியும் இருக்கும்னா, ஒருவேளை உங்களால் டெஸ்ட் எழுதவில்லை என்றால், எழுத இயலவில்லை என்றால் நீங்க என்ன செய்யணும்? அதுல வந்து அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். சரிங்களா? அதற்கான காரணத்தை தெரிவிக்கணும். என்ன வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப சில பேர் நம்மகிட்ட போன் பண்ணி சொன்னீங்க, சார் நான் இப்போதைக்கு வந்து குரூப் 2 எம் பண்ணி போயிட்டு இருக்கேன், அதனால நான் பெருசா அட்டன் பண்ணல சொன்னீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா நீங்க அந்த காரணத்தோட நீங்க போடுங்க. வி வாண்ட் வாட் இஸ் தட் ரெஸ்பான்ஸ். சரியா? ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ், எஸ் ஆர் நோ. எழுதலைன்னா ஏன் எழுதலை? ஓகே தானா? ஓகே தானாமா? அதுக்காண்டி ஏப்பச்சப்ப காரணமா இருக்கக்கூடாது. சரியா? உயிரோடு இருக்க பாட்டியெல்லாம் கொண்டுறக்கூடாது. எழுத்துப்பூர்வமா குடிக்கீங்க, ஆதாரமா ஆயிரும். வங்குதா? சரி. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா, 3வது விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதானே? நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்சோட, இந்த திஸ் பேட்ச் இதோடைய அட்மிஷன் வந்து எப்ப முடியுது? மார்ச் 30ஓட முடியுது.
30யோட ஓவர் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா வந்து அவங்கள ஜாயின் பண்ண சொல்லிக்கிடுங்க. சார் இப்போ டெஸ்டோட டாபிக்கும் சேர்த்து டெஸ்ட் குரூப்ல அனுப்பிச்சா குரூப் ப்ரிப்பேர் பண்றவங்க டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிப்பாங்க. அதாவது நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம்ல அதுலயும் நம்ம டெஸ்ட் நடக்க தான் செய்யும். சரிங்களாமா? குரூப் 1 குரூப் 2 எஸ்ஐ கம்பைன் பேட்ச். சரிங்களா? ஆமா, எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கும். சரியா? இஎம்ஐ ஆப்ஷன் வந்து நம்ம ஆரம்பிக்க போற எல்லா பேட்சுக்குமே இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே தானே தங்கங்களே? நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பேட்சுக்குமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்க தான் செய்யணும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த பேட்சுக்கு வந்து என்னன்னா அடுத்த பேட்ச்ல கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி யாராவது இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண சொன்னா ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க அடுத்த பேட்சையும் சேர்த்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி அடுத்த பேட்சுக்கும் வந்து லைஃப் டைம் ஆக்சஸ்லாம் இருக்கு. ஓகேனா? லைஃப் டைம் ஆக்சஸ்லாம் இருக்கு. புரிஞ்சுதா? சொல்லக்கூடிய விவரங்கள் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் குரூப் 1 பேட்ச். குரூப் 1 குரூப் 2 கம்பைன் பேட்ச். சரிங்களா? குரூப் 1 குரூப் 2 கம்பைன் கம் எஸ்ஐ பேட்ச். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு ரெஃபர் பண்ண முடியுமோ உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி இந்த பேட்சை ஜாயின் பண்ண வைங்க. நெக்ஸ்ட் பேட்ச்னாலும் இல்ல நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறதுன்னு சொன்னாலும் நெக்ஸ்ட் பேட்சோட அட்மிஷன் ஏப்ரல் 14 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் பேட்சோட அட்மிஷன் வந்து ஏப்ரல் 14 வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட பெரிய பிளஸ் நம்ம வந்து ரெக்கார்டாகவும் கொடுக்கும், லைவ் கிளாஸும் இருக்கு, லைஃப் டைம் ஆக்சஸும் இருக்கு, மெட்டீரியல் பக்கா குவாலிட்டியோட அனுப்பும். அதாவது நீங்க வந்து எந்த அகாடமி மெட்டீரியல் கூட வேணாலும் நம்ம அகாடமி மெட்டீரியல் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லா அகாடமி மெட்டீரியல் கூட நம்மளோட அகாடமி வந்து எவ்வளவு குவாலிட்டியான பேப்பர்ஸ் இருக்கு. சரியா? எப்படி கண்டென்ட் வந்து கம்பைன் பண்ணி வரிசையா நம்ம கொடுத்துருக்கோம் சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க என்ன செய்யுங்க வாங்க வைங்க. சரிங்களா? ஒரு விஷயம் இல்லை. அது மாதிரி நீங்க உங்க மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷர்மிளா மூலமா ஒரு ரெஃபரன்ஸ் வருதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் போகும். சரியா? அதுக்காண்டி ஷர்மிளா சார் எனக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிதாங்க அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்போம். ஆனா அது வந்து வந்து என்னன்னா வந்து கண்டிப்பா பிடிச்ச கிஃப்டா தான் இருக்கும். அது உங்களுக்கு உபயோகரமானதா இருக்கும். ஆனா என்ன கிஃப்ட்னு நாங்க சொல்ல மாட்டோம். விளங்குதா? ஓகே. ரைட். ஸோ வந்து இது தேர்ட் திங். நெக்ஸ்ட் திங் ஃபோர்த் ஒன்னு பார்த்துட்டீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு. அப்படித்தானப்பா? நம்ம எதிர்பார்த்ததோட வெயில் காலம் வந்து ரொம்ப வந்து என்ன செஞ்சுட்டு ஜாஸ்தி ஆயிட்டு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உடம்ப எவ்வளோ ஹைட்ரேட்டடா சரியா எவ்வளவு நீர் சத்து உள்ளதா வைக்க முடியுமோ நல்ல நீர் சத்து உள்ளதா வச்சுக்கிடுங்க. ஆமா. தாங்க முடியல. நல்லா வந்து என்ன செய்யுங்கன்னா வந்து தண்ணி குடிங்க. அதே மாதிரி வந்து நல்லா வந்து டெய்லி தலைக்கு குளிச்சுடுங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கிடுங்க. ஒரேடியா வந்து பீக்ல போகக்கூடாது. சரியா? ஒரே நாள்ல நான் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா பைனி குடிப்பேன், 11 மணிக்கு வந்து கரும்பு ஜூஸ் குடிப்பேன், 12 மணிக்கு இளநீ குடிப்பேன், மத்தியானம் டீக்கு பதில் வந்து மாதுளை ஜூஸ் குடிப்பேன், நைட் வந்து பழையது குடிப்பேன்னா மறுநாள் வந்து அவ்வளவுதான். சரிதானா? பேப்பர்ல வந்துருவோம். ஓகேதானா? அதனால ஒரே நாள்ல எல்லாத்தையுமே சாதிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து என்ன செய்யுங்க அதிகமா எடுத்துக்கிட்ட மாதிரி பாருங்க. ஓகே தானா? வெயில் காலம் வெயிலா தான் இருக்கும். நல்லா விளங்கிக்கிடுங்க. வெயில் காலம் வெயிலா தான் இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிற மாதிரி உடம்பு வந்து அதுக்கு தக்கன கொஞ்சம் ரெடி ஆகும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சு கொண்டு போனாங்கனாலே உடம்பு வந்து என்ன செஞ்சிடும் செட் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மரங்கள்லாம் நடப்பாருங்க. சரியா? மரக்கன்றுகள்லாம் நடப்பாருங்க. இனி ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதை விட கஷ்டப்படும். இப்ப முன்னாடி வச்ச சில மரக்கன்றுகள் தான் இப்ப இருக்கு. அதாவது நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா நானும் மரம் வளர்க்கேன் எனக்கு 1 மாசத்துல 2 மாசத்துல மரம் பாதாம் மரம்லாம் பாதாம் மரத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. வேப்ப மரம், புங்க மரம், அரச மரம், வேற வந்து பூவரச மரம், அதே மாதிரி மரங்கள் வந்து நிறைய வந்து என்ன செய்யுங்க நடப்பார். ஓகேங்களா? வேற தங்கரளி, தங்கரளி மரம்லாம் நல்ல குளிர்ச்சி. ஓகே தானமா? சரி, இந்த 4 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கிளியர் ஆயிட்டா? கிளியர் ஆயிட்டா? இந்த 4 விஷயம். ஓகே. ஸோ ஆஃப்லைன்ல பாக்குறவங்களும் இதை கொஞ்சம் எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே தானம்மா? ரைட். அதே மாதிரி குழந்தைகள்
நிறைய பேருக்கு பேபிஸ்லாம் இருக்கும். ஸோ பேபிஸ்க்கு வந்து வெயில் காலத்துல நிறைய வந்து தண்ணி கொடுங்க. நம்ம வந்து தண்ணின்னா வந்து கேட்டுடுறோம். அப்படிதானே? தண்ணி தவிக்கி அப்படின்னு சொல்லி கேட்டோம். குழந்தைகள் கேட்காது. குழந்தைகளுடைய கேட்கும் மொழி என்னதுதான்? குழந்தைகளோட கேட்கும் மொழி அழுகை. சரியா? அழுகை. குவா குவா இல்ல. அதெல்லாம் வாத்தா. அழுகைதான். சரிதானா? ஓகே. சோ வந்து அழுதா வந்து அதுக்கு எதுக்கு அழுதுன்னு சொல்லி ஒரு அளவுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டிங் சொல்லிரும். அதனால வந்து நிறைய தண்ணி கொடுங்க. சரிங்களா? தண்ணி கொடுங்க. ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வேணா சொல்லுங்க. சப்போஸ் உங்க குழந்தைகளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்க குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணும். நிறைய பேரோட மடியில இருக்கும்போது யூரின் பாஸ் பண்ணும். உங்க குழந்தையோட யூரின் வந்து ரொம்ப சூடா வந்துச்சுன்னா, குழந்தைகளுக்கு கொஞ்சம் நீர்ச்சத்து தேவைப்படும்னு சொல்லுவாங்க. வாட்டர்மெலன்லாம் குடுங்க. குழந்தைகளுக்கு ஒண்ணும் செய்யாது. சரியா? வாட்டர்மெலன் ஜூஸ் அதெல்லாம் குடுங்க. ஓகே. எனிவே. அதனால வாட்டர்மெலன் ஜூஸ்ல வந்து ஒரு ஒரு கப்பு சீனி போட்டு அள்ளி குடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ் ஜூஸா குடுக்கணும். விளங்குதா? சீனி இல்லாம ஃப்ரெஷ் ஜூஸா குடிக்கணும் நீங்க. ஆமா. ஏன்னா கிளம்பியாச்சு. இப்போ தண்ணிமா. ஓகே. வந்தீங்க, அட்டெண்டன்ஸ் பண்ணீங்க. பாய், see you அப்படின்னு சொல்லி கிளம்புதில்ல. சரிப்பா. சோ இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு போயிரலாமா? டெஸ்ட்டுக்கு வந்தீங்களா? சரிம்மா. சரி, சரி, சரி. சரி, ரைட். ஓகே. சோ ஹெட்டிங் போட்டாச்சா? ஹெட்டிங் போட்டாச்சா? சரிதானா? ஓகே. உங்க பக்கத்துல ஒரு குட்டி மங்கி உட்கார்ந்துகிட்டு நீங்க பேசுறதே திரும்ப சொல்லிட்டு இருக்கா. குட்டி மங்கின்னு சொல்லுறது யாரு? யாரோ வந்து ஒரு குட்டி குழந்தைய வந்து சொல்லுத மாதிரி இருக்கே. கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கே. அதான் மங்கின்னு சொன்னே தெரிஞ்சிட்டு மை சிஸ்டர் டாட்டர். சக்தியோட குழந்தையும் அப்படிதான் செய்யும்னு சொல்லி சொல்லுவாப்புல. நேத்து கூட சொன்னாப்புல, சார் என் குழந்தையும் நீங்க சொல்லுறதுலாம் அப்படி சொல்லுவோம். சூப்பர்மா. அப்படியா? சரி, சரி, சரி. ஊறுகாய் வச்சு முடிச்சிட்டீங்க. சூப்பர் பவர். ஓகே. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லி போவதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை பாலிசி? பாலிசினா என்னதுப்பா? ஒரு வீக்ல மேரேஜ் ஆகி பேபியா? டேய் நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைடா. உனக்கு அப்படி பிறந்தவன்டா. ஓகே. பாலிசின்னா கொள்கைன்னு தெரியாமலப்பா நான் இவ்வளவு பெருசா வந்து வளர்ந்து இத்தனை வயசுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்ச் எல்லாம் வச்சு நடத்தி எம்பிஏ முடிச்சு, எம்எஸ்சி முடிச்சு, சைக்காலஜி முடிச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னது எம்பிஏ எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். பாலிசின்னா கொள்கை. பாலிசி என்ன விளக்கம்னு கேட்டேன். வாட் இஸ் மீன் பை பாலிசி? ஐயா பவிசரன். ஓகே. சூப்பர் மாவோதானி. நன்றி, நன்றி, நன்றி. பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆன. ஓகே, ஓகே. ஓகே. நன்றி, நன்றி. அவுட்லைன் மாதிரி. ஓகே. பிரின்சிபல்ஸ். சரி, ரைட். ஓகே. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பாலிசி? கொள்கை அதோடைய நோக்கம் என்ன? அது சொல்லுங்க நீங்க. ரொம்ப போட்டு குழம்ப வேண்டாம். எடுத்து நடத்த பாலிசி. ஓகே. கொள்கை, கொள்கை. டு ஃபாலோ. ஓகே. எப்படி, எப்போ, என்ன பண்ண போறோம்? இப்ப டார்கெட் அச்சீவ் பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபியூச்சர் குரோத். சிம்பிளா சொல்ல போனா ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணதுக்குன்னு சொல்றதோட கரெக்டா பிசுறு தட்டாம அச்சீவ் பண்ணதுக்கு. அப்படிதானே? கரெக்டா பிசுறு தட்டாம அச்சீவ் பண்ணதுக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து
இப்படி பண்ணாதான் இந்த விஷயம் சரியா இருக்கும். இந்த கொள்கையை நீ ஃபாலோ பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அப்படிதானப்பா? இந்த கொள்கையை நீ வந்து ஃபாலோ பண்ணாதான் கரெக்டா. உதாரணத்துக்கு காலையில 7 மணிக்கு என்னோட கிளாஸுக்கு வரணும்னா நீ இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணணும். எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணணும்? காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? இந்த கொள்கையை நீ ஃபாலோ பண்ணா இந்த விஷயம் கரெக்ட் டைமுக்கு கிளாஸுக்கு வந்துடலாம். இதான் பிரின்சிபல். இதான் வந்து கொள்கை. நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம்னா, நம்ம கரெக்ட்டா ஒரு பிரின்சிபல் வச்சுட்டோம்னா, நம்ம செய்ய நினைக்கக்கூடிய விஷயம் ஈஸியா நடக்கும். நம்ம செய்ய நினைக்கக்கூடிய விஷயம் ஈஸியா நடந்துரும். அப்படிதானே? இப்போ வந்து சில பேருக்கு சில கொள்கைகள் இருக்கும். என்ன கொள்கை இருக்கும்னா, சில பேருக்கு வந்து கடன் வாங்க மாட்டாங்க. பசியோட கூட படுத்துக்கிடுவாங்க. அவங்க கடன் வாங்க மாட்டாங்க. அந்த கொள்கை இருக்கும். சில பேர் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. அது கொள்கையா வச்சிருப்பாங்க. சில பேர் உண்மையா நடந்துக்கிடுவாங்க. சில பேர் எல்லார்கிட்டயும் அன்பு காட்டணுங்கிறது கொள்கையா வச்சிருப்பாங்க. அப்படிதானம்மா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? சொல்லுங்க பாப்போம். உங்களோட கொள்கை என்னது? வாட் இஸ் யுவர் பிரின்சிபிள்? சும்மா கேட்டுக்கிடுமே. சும்மா சொல்லுங்க. என்ன பிரின்சிபலா இருந்தாலும் ஓகே தான். நேர்மையா இருக்கணும். ஓகே. அ. யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசணும். பாத்துக்கினேன் ருத்ரா. உங்க அக்காவ நீங்க எப்படி பேசுவீங்க? சரிங்களா? சிம்ரன், இது என் ஃப்ரெண்ட் சிம்ரன். என் ஸ்கூல் மேட். நான் உங்கள பேசுறேன்னு உங்கள நல்லா பாத்துருக்கேன். ஓகே. ஓ! நீங்க விமலாவா? ஓகே. 2 பேரும் தான். ஓகே. அடுத்து. டைமிங் மெயின்டெயின் பண்ணணும். சூப்பர். அருமையான கொள்கை. ஹானஸ்ட், பங்க்சுவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே. பங்க்சுவாலிட்டி. ஹானஸ்ட். ஓகே. அ சூப்பர் அனுஷியா. ஓகே. இப்ப ஹேப்பியா இருக்கணுங்கிறது கொள்கை. ஓகே. பெர்ஃபெக்ட். சொன்ன சொல்ல காப்பாத்தணும். வாக்கு குடுத்தா காப்பாத்தணும். ஓகே. சூப்பர் சொருவாமா. அ நெறைய பேர் வந்து சொல்லக்கூடிய கொள்கை, பின்பற்றாத கொள்கையும் அதுதான். வாக்கு குடுக்குறது. ஓகே. மத்தவங்கள ஏமாத்தக்கூடாது. ஆ, அ, அ. செல்லக்குட்டிகளா? பரவாயில்லையேப்பா! சூப்பர், சூப்பர் கொள்கைலாம் வச்சிருக்கீங்களே! இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா நல்லா இருப்பீங்க. நீங்க சொன்ன எல்லா கொள்கையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா சூப்பரா இருப்பீங்க. அதான் நான் ருத்ராவ பத்தி அதான் பண்ண மாட்டேன். அவனா வாக்கு குடுத்தா காப்பாத்தணும்ல. கஷ்டப்பட்டாலும் ஹெல்ப் பண்ணணும். அருமையான கொள்கை. எங்கிட்டு அ ஆமா ஒழுங்கா. சூப்பர்மா. சூப்பர். சரியா? ஓகே. எனிவே. சோ எல்லா கொள்கையுமே சூப்பர். சரிங்களா? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, உண்மைக்குமே வந்து சில விஷயங்கள வந்து நேர்மையா இருக்கிறதெல்லாம் வந்து சொல்ல ஈஸி. ஆனா ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண அவ்ளோ கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஆனா வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது அவ்ளோ ஒரு மன திருப்திய குடுக்கும். சரியா? அவ்ளோ மன திருப்தி. அது வாக்கு குடுக்குது. சரியா? வாக்கு குடுக்குது. அதாவது நம்ம என்ன எல்லாம் நெனச்சுக்கிட்டோம்னா, ஒரு வாக்கு குடுக்குறது வந்து என்னன்னா வந்து ஒரு பெரிய சொல்லாடல் தான் வாக்குன்னு கிடையாது. ஃபோன் பண்ணி இப்ப ஒண்ணும் இல்ல. ஃபோன் பண்ணி நம்ம ராதிகாம்மா சொல்லுதாப்ல. என்ன சொல்லுதாப்ல? நான் வந்து ஒரு 10 மணிக்கு உன்ன பாக்க வாரேன்டி அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ட சொல்லுதாங்க. இதுவும் வாக்கு தான். சரியா? 10 மணிக்கு பாக்க வாரேன் சொல்லுததுமே வாக்கு தான். விளங்குதா? ம். ஆ. வாக்கு குடுத்தா எஸ். சின்ன சின்ன விஷயத்துக்கு வாக்கு குடுத்தா மட்டும் தான், உங்களால பெரிய வாக்கு குடுத்தாலும் உங்களால என்ன செய்ய முடியும்னா, காப்பாத்த முடியும். சப்போஸ் எல்லா டைம்லயும் வாக்கு குடுத்தா காப்பாத்த முடியாது தான். ஆனா, அத நீங்க வந்து ஒரு சாரியா கேட்டுறணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து கடன் குடுக்கும்போது ஒரு வாக்கு குடுப்பாங்க. ரூ. 1000 வாங்கிட்டு போவான். மாப்பிள நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த ரூ. 1000 உன் அக்கவுண்ட்ல ஏறலன்னா, நீ என்ன என்னன்னு கேளு. அவ்வளவுதான். சரிதானா? ஓகே. ஆனா 10 மணிக்கு ஏறாது. சரியா? மறுநாள் வந்து ஏறாது. ஒரு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். சரியா?
கடைசியில அவன் போன் பண்ணி தப்பா நினைச்சுக்கிட்டாங்க மாப்பிள்ள, அன்னைக்கே போட்டு இருக்கக்கூடியது கொஞ்சம் டைம் ஆயிட்டு, அதனால வந்து ஒரு 10 நாள் கழிச்சு போட்டு விடுங்க. இப்படி செய்தது கரெக்டா தப்பா? ஒரு 3 நாள் கழிச்சு. தப்புதான், தப்புதான், தப்புதான். கரெக்ட் கிடையாது, தப்புதான். ஏன்னா மறுநாள் வந்து 10 மணிக்கு நான் வந்து பைசா தாரேன்னு சொன்னா 10 மணிக்கு உங்களால கொடுக்க முடியலன்னா அப்பமே சொல்லணும். சரியா? இப்படி வந்து இப்படி இப்படி ஒரு விஷயம் ஆயிட்டு, அதனால வந்து என்னால கொடுக்க முடியல. இததான் வாக்க காப்பாத்துது. சரியா? கொடுத்த வாக்க காப்பாத்துறது வந்து இதுதான். இப்ப நீங்க அந்த காலத்துல உள்ள ஆட்கள்லாம் இதுல ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஒரு இடத்த வந்து ஒருத்தருக்கு தாரேன்னு வாக்கு குடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், 10,000 ஒரு வாக்கு குடுத்தாங்கன்னு வைங்களேன், அடுத்தால ஒருத்தன் வந்து ரூ. 1,00,000 குடுத்தாலும் அவங்க குடுக்க மாட்டாங்க. அடுத்தால வந்து அவங்க ஒரு ரூ. 1,00,000 அந்த இடத்துக்கு நான் தாரேன்னு சொன்னாலும், "ஏப்பா, இல்லப்பா அவனுக்கு நான் வாக்கு குடுத்துட்டேன். அவனுக்கு தான் அந்த காலத்து ஆட்கள் ரொம்ப காப்பாத்துனாங்க. சரியா? ஆனா இப்போ வந்து சில பேர் காப்பாத்துனாங்க, சில பேர் காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. சோ வாக்கு குடுத்தா சரியா? 10 மணிக்குள்ள பெரும்பாலும் சொல்லுது ரொம்ப சால சிறந்தது. இருந்தாலும் அன்னைக்கு முடியலன்னா உடனே வந்து என்ன செய்யணும்? சொல்லிரணும். சரிங்களா? இல்லாட்டா ஒரு சாரியாவது கேட்டு முடிச்சுக்கணும். ஓகே. டெய்லி 10 மணிக்கு வந்து சொல்ல மாப்ள தாரேன் தாரேன்னு சொல்லி ஏமாத்தவும் கூடாது. அதே மாரி நேர்மையா இருக்கிறது. சூப்பர். மத்தவங்கள வந்து ஏமாத்தக்கூடாது. அதுவும் வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம். சரிதானா? அருமையான விஷயம். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஏமாறுவோம், ஏமாத்துறதும் அதெல்லாம் வந்து ஒரு பட்சமா இருந்தாலும், நம்மளும் ஏமாந்துறக்கூடாது. அதுவுமே ஒரு பாலிசியா வச்சுக்கிடுங்க. சரியா? ரொம்ப முக்கியமான பாலிசி. நீங்களும் என்ன செய்யக்கூடாது, எந்த இடத்துலயும் ஏமாந்துறக்கூடாது. சரியா? ஏமாறாம எவ்வளோ சூசகமா வந்து இருக்கணுமோ வந்து என்ன செஞ்சுக்கணும், இருந்துக்கணும். ஓகே தானா? ஓகே. ஏன்னா வந்து நல்லா வந்து சூப்பரா பேசக்கூடியவங்க நெறைய பேர வந்து இந்த உலகத்துல பார்ப்பீங்க. எல்லாரையும்லாம் வந்து செய்யக்கூடாது. நம்பி வந்து ஏமாந்துறலாம் கூடாது. அது இப்ப இருக்க இதுல வந்து ரொம்ப வந்து எனக்கே வந்து மெசேஜ் வருது. உங்களுக்கு வந்து என்னது இது ரூ. 1,00,000 இருந்தால் எங்களிடம் குடுங்கள். நாங்கள் ஒரே மாசத்தில் 2,00,000 திருப்பி தருகிறோம். ஒரு பிசினஸ்னா மேக்ஸிமம் 10% தான் லாபம் வரும். ரூ. 1,00,000 நீங்க போட்டீங்கன்னா, ஒரு மாசத்துல மேக்ஸிமம் ரூ. 10,000 தான் லாபம் வரும். இதுதான் பிசினஸ். சரிங்களா? சோ இதே மாரி சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதனால உடனே வந்து உச்சத்துக்கு போணும்னு நெனச்சு நெறைய இடத்துல போய் ஏமாந்துறாதீங்க. அதே மாரி வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது மன்னிச்சுக்கிடுங்க. அதாவது ஃபர்கிவ் அதர்ஸ் நாட் பிகாஸ் தே டிசர்வ் ஃபர்கிவ்னெஸ், பட் பிகாஸ் யூ டிசர்வ் பீஸ். அதாவது ஒருத்தர மன்னிக்கிறது வந்து, அவன் வந்து அந்த மன்னிப்புக்கு தகுதியானவனா இல்லையான்னு சொல்லி சொல்வத விட, அந்த மன்னிப்பு வந்து நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. அதுவும் சில இருக்கு. சரிங்களா? அண்ட் வந்து ஒருத்தன் நம்மள ஏமாத்துனான்னா, அவன் வந்து அடுத்தவங்கள ஏமாத்தாத மாரி என்னெல்லாம் பண்ணணுமோ அதுவும் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதுக்காண்டி அவன கொடுமைப்படுத்தணும் அப்படிலாம் வந்து சொல்லல. என் லைஃப்லயுமே வந்து நம்மலாம் வந்து சில பேர் நம்மள ஏமாத்த தான் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஊட்டியிலேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்மளோட ஸ்டூடண்ட் ஒருத்தரே வந்து பார்த்துட்டீங்கன்னா, பிறவு சொல்றேன். இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு போயிரும். சரிதானா? அப்படியே வச்சுக்கிடுங்க இந்த மனசுல. ஓகே. சோ வந்து பாலிசிங்கிறது இந்த கத தான். சரிங்களா? அதாவது ஒரு கொள்கை, அந்த கொள்கை தெளிவாக இருந்தா அந்த விஷயம் சூப்பரா நடக்கும். அதே மாரி இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு போட்டாங்கன்னா, தொழில்ல ஒரு கொள்கை வந்து சரியா இருந்தா தான் அந்த தொழில் சூப்பரா போகும். தொழில்ல ஒரு கொள்கை சரியா இருந்தா தொழில் சூப்பரா போகும். அப்படி முதல்ல வெளியிட்ட கொள்கை 1948 ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. முதல் தொழில் கொள்கை. முதல் தொழில் கொள்கை. இதுல நம்ம டீப்பாலாம் பார்க்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் தொழில் கொள்கை இந்த வருஷம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரூப் 4 லெவல்ல இது போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தொழில் கொள்கை எந்த வருஷம் அத மட்டும் இப்படி பார்த்துட்டு லேசா போயிரலாம். இதுல என்னென்னலாம் நடந்துச்சு சும்மா நான் ஓவர்வியூ மட்டும் தருவேன். அவ்வளவுதான். 1, 2, 3, 4ன்னு போட்டு மட்டும் எழுதிக்கிடுங்க. எழுதிட்டு ஒரு எண்ட் சிம்பல் மட்டும் டக்கு டக்குன்னு போடுங்க. அந்த ஊட்டி சம்பவம் என்னன்னு சொல்லி கிளாஸ் முடியும்போது ஞாபகப்படுத்துங்க நான் சொல்றேன் நான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பிஸியா இருந்தோமா நான் பார்த்து சொல்றேன். சரிங்களா? பார்த்து சொல்றேன். சிலபஸ்ல உள்ளது மட்டும் பாருங்க போதுமா? சரியா? சிலபஸ்ல உள்ளது மட்டும் பாருங்க போதும். குரூப் 4க்கு. சரிதானா? சரி.
ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி தொழில் கொள்கைன்னு சொல்லி பார்க்கும்போது முதல் தொழில் கொள்கை வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா 1948 வந்து யார் பயங்கர டாமினேஷன்ல இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து என்ன செஞ்சாங்க பயங்கர. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ராதிகாமா. திருச்சியை விட திருநெல்வேலி எப்படி சார் இவ்வளவு அழகா இருக்குங்கிறது டவுட்டா? எங்க ஊரோட திருநெல்வேலி சூப்பரா இருக்கு சார். நான் திருநெல்வேலியே பிறந்திருக்கலாம். அதான் வெயிட்டிங் சார். நம்ம ஊர்ல கிட்ஸ் கிட்னாபிக் சொல்றாங்களே, உண்மைதாம்மா. உண்மைதான், உண்மைதான். சரியா, உண்மைதான். ஓகே. எல்லா ஊர்ல, நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே வந்து நடக்குது. சரியாமா, கிட்ஸ் கிட்னாப்பிங் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கதா வந்து ரிப்போர்ட். சரிங்களாமா. அதனால வந்து குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளவும். சரிதானாமா? இதுதானா? சரி, ரைட், ஓகே. என்னையே அப்படிதான் சொல்லுதாங்க. நானும் ஒரு குழந்தை தானே, பார்த்து பக்குவமா போயிட்டு வாமா ஸ்கூலுக்கு அப்படிதான் சொல்லிங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க. 11th எக்ஸாம் வேற நடந்துகிட்டு இருக்கா. அதனால வந்து நீங்க எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் பார்த்து பக்கமா வெளியே போயிட்டாங்க. அதாவது சில விஷயத்தெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைகள் வந்து ஆல்ரெடி உஷாரா எப்படி நீங்க குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கீங்களோ அதே மாதிரி வந்து எப்படி வந்து மத்தவங்க கிட்ட வந்து என்னது பார்த்து பேசணும், மத்தவங்க கூட்டாங்கன்னா உடனே போயிடக்கூடாது அப்படி சொல்ல சில விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும். சரிங்களா? அதுவே ரொம்ப பயந்து பயந்து வெளியே வந்து என்ன செய்யறாங்க குழந்தைகளை வந்து வெளியே அனுப்பாதீங்க. ஓகேங்களா? ஓகே, எனிவே நைஸ். ஓகே, வாங்க. ஸோ அந்த முதல் தொழில் கொள்கையில வந்து கவர்மெண்டோடைய டாமினேஷன் தான் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு பிசினஸ் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பிரைவேட் வச்சு நடத்தலாம். ஆனா 48க்கு அப்புறம் அந்த பிசினஸ் யார் தான் வச்சு நடத்துவா? ஒரு கவர்மெண்ட் தான் வச்சு நடத்தணும்னு சொல்லி கொள்கையில சொன்னாங்க. அது ஏன்னா கவர்மெண்ட் வச்சு நடத்தினா தான் வந்து எல்லாருக்குமான வாய்ப்பு வந்து நம்ம குடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கப்பல் கட்டுமான தொழில் இருக்கு. ஒரு ஷிப் பில்டிங் தொழில் இருக்கு. அது வந்து நம்ம சக்தி, சரியா? சக்தி கட்டுமான தொழில், கப்பல் கட்டுமான தொழில் அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியா நடத்திக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். 48 முன்னாடி வரைக்கும். இப்ப போய் வந்து சக்திட்ட போய் கவர்மெண்ட் சொல்லுது. எல்லாருக்கும் நீங்க வேலை வாய்ப்பு குடுக்கணும்னு சொல்லுது. ஆனா வந்து சக்தி வீட்டுக்கு வராப்புல இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஒய்ஃப் சொல்லாங்க, "ஏங்க என்னங்க என்னங்க ஏங்கங்க ஏங்கங்க சரி என் தம்பி சும்மா இருக்காப்புல. ஒன் ஆஃப் த பார்ட்னரா சேர்த்துக்கிடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சேர்த்துக்கிட்டாப்புல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சக்தியோடைய ஆமா. ஆமா எனக்கு எம்டி போஸ்ட் விடுங்க. அப்படி சொந்தக்காரங்களா பார்த்து சேர்த்துக்கிட்டே போறாப்புல. சோ கவர்மெண்ட் வந்து ஒரு அடிப்படையான ஒரு சாதாரண மனிதனை சேர்க்க சொல்லுது. சேர்க்க மாட்டேங்காப்புல சக்தி. சோ உடனே கவர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, இது சரி வராது. நம்ம ஏத்து நடத்தினா தான் எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி, இதுவரைக்கும் நீங்க பிரைவேட் வச்சுக்கிடுங்க. இனிமே ஒரு பெரிய ஒரு பிசினஸ் தொடங்கணும்னா கவர்மெண்ட் தான் ஏத்து நடத்தும்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு கப்பல் கட்டுமான தொழிலையே எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து தனியார் தொடங்கலாம். சப்போஸ் பிரைவேட் நடத்துது சரியில்லன்னா ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கிடும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசில வந்தது. 1948. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? சோ முதல் தொழில் கொள்கை 1948. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்க. சரியா? சுதந்திரம் கிடைத்த அடுத்த வருஷமே கொள்கை போட்டாங்க. சரிங்களா? சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷமே 47க்கு அப்புறம் 48ல அடுத்தது 2வது தொழில் கொள்கை எப்போன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. அதுல இருந்து எத்தனை வருஷம் கழிச்சு? எத்தனை வருஷம் கழிச்சுப்பா? 8 வருஷம் கழிச்சா? 8 வருஷம் கழிச்சு. சரி, 56ல. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஃபுல்லாமே ஃபேக்டா தான் இருக்கும். சரிங்களா? ஃபுல்லா ஃபேக்ட் தான். சோ இந்த 2வது தொழில் கொள்கை சொல்லி பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 3 செக்டாரா பிரிச்சுருவாங்க.
சரியா? ஒரு 3 செக்டாரா வந்து என்ன செய்வாங்கன்னா, தொழில வந்து பிரிப்பாங்க. எப்படின்னா, அரசுடைய முற்றுரிமை. இந்த தொழில வந்து கவர்ன்மெண்ட் மட்டும் தான் நடத்தணும். உதாரணத்துக்கு வந்து ரயில்வே செக்டாரு, டிஃபென்ஸ் செக்டாரு, அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லி ஒரு 17 செக்டார் வந்து யார் மட்டும் தான் நடத்துவா? அரசு மட்டும் தான் நடத்துவாங்கன்னு சொல்லி வந்து ஒரு செக்டார்ல பிரிப்பாங்க. இன்னொன்னு அரசோடைய இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கக்கூடிய தொழில். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் சரியா? இதே மாரி தொழிற்சாலையில அரசு ஒத்து நடத்தணும். அதே மாரி வந்து தனியார் நடத்தலாம். ஆனா யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ இருக்கணும்? இண்டஸ்ட்ரி கவர்ன்மெண்டோடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ இருக்கணும்னு சொல்லி ஒரு 3 செக்டாரா பிரிச்சிருப்பாங்க. இது 1956ல. 1956ல. விளங்குதா? விளங்குதா? ரொம்ப போட்டு குழப்பிக்கிட வேண்டாம். சும்மா மைண்ட்ல போட்டுக்கணும். உங்களுக்கு முக்கியமா ஞாபகம் இருக்கக்கூடியது 2வது தொழில் கொள்கை எந்த வருஷம்? 1956. ஓகே தானம்மா? போலாமா அடுத்து? சூப்பர் ரேவதி. அடுத்து பாத்தீங்கன்னா, இதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து ஒரு சட்டத்த கொண்டு வருவாங்க. இண்டஸ்ட்ரிக்காக வந்து ஒரு ரெகுலேஷன் நம்ம கொண்டு வரும்னு சொல்லி தொழிற்சாலை ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லி எப்போம்னா 1951ல வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? தொழிற்சாலை ஒழுங்குமுறை சட்டம் அல்லது தொழில் உரிமை கொள்கை சட்டம் 1951 எழுதிக்கிடுங்க. இத சிம்பிளா சொல்லப்போனா லைசென்ஸ் வாங்குது. சரியா? இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லைசென்ஸ் வாங்குது. அவ்வளவுதான். சோ இந்த சட்டத்த கொண்டு வந்த உடனே இதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. சரிங்களா? அதாவது எப்படி லைசென்ஸ் குடுக்கலாம்? என்ன வகையில லைசென்ஸ் குடுக்கலாம்? அது லைசென்ஸ் குடுத்தா சரி வருமா? சரி வராதா? அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுதாங்களா? ஃபாலோ பண்ணலையா? இல்லாட்டா லைசென்ஸ் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருதாங்களா? இப்போ இப்போ வந்து ஒரு வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வைங்களேன். ஒரு பியூரிஃபை வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா, நீங்க வந்து என்னன்னா வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுட்ட வாங்கணும். வேற கிரவுண்ட் லெவல்ல எல்லாம் பண்ணணும். அப்படிலாம் பண்றாங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை வந்த உடனே இந்த சட்டத்த ஆராய்வதற்காக முதல் முறையாக முதல் தொழிற்சாலை குழு சரியா? 1966ல ஹசாரே தலைமையில போடப்பட்டது. சரிங்களா? கசாரே தலைமையில போடப்பட்டது. 1966 ஹசாரே குழு. இத ரிவ்யூ பண்ணதுக்காக இவன் போட்டது சரியா? அப்படி ரிவ்யூ பண்ணதுக்காக போடப்பட்ட குழு தத்து குழு. சரியா? 1967. இது சும்மா அந்த சுபிமால் தத்துனா யாரு? தத்துனா வந்து யாரா? சுபிமால் தத்து. அந்த தத்துனா யாரு? சொல்லி நம்ம விளக்கம் குடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இந்த 2 கமிட்டியும் இயரும் ரொம்ப முக்கியம். இந்த 2 கமிட்டியோட இயர் ரொம்ப முக்கியம். பாலன் இந்த எரேஸ் பண்ணதுக்கு எதுவும் கீ இருக்காங்க? மொத்தமா வந்து எரேஸ் பண்ணதுக்கு வந்து இப்ப கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி அப்படி சொன்னா எரேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதுவும் கீ இருக்கா? நம்ம நோட் பண்ணக்கூடிய அந்த எழுதக்கூடிய இதெல்லாம். நோ கிடையாது. சரி, சரி. சோ இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 6 ஹசாரே சரியா? 6 ஹசாரே சரியா? இதான் வந்து என்னது முதல் தொழிற்சாலை கொள்கை குழு. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சரி ரைட் ஓகே. இண்டஸ்ட்ரியல் பாலிசி
கமிட்டி. முதல் தொழிற்சாலை கொள்கை குழு. ட்ரை பண்ணி பார்க்க, இதை எழுதிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. கொள்கை குழு எப்போம்னா 1966. இதை ரிவ்யூ பண்ணதுக்கு போடப்பட்டதுதான் தத்து குழு 1967. அடடா. அண்ட் இது ரிலேட்டடாவே ஒரு சட்டமும் கொண்டு வந்தாங்க. எப்பா இத நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸுக்காக போடப்பட்ட ஒரு குழு ஹசாரே குழு 1966. சரிதானா? ஓகே. அடுத்து வந்து இது ரிலேட்டடாவே ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னா வந்து எம்ஆர்டிபி ஆக்ட். சரியா? எம்ஆர்டிபி ஆக்ட், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட், முற்றுரிமை மற்றும் முறையற்ற வர்த்தக தடை சட்டம். சரியா? 1969. சரிதானா? இது சம்பந்தமாய் ஒரு எம்ஆர்டிபி கமிஷன் 1970. சரியா? ஒண்ணு இல்ல, சப்ப மேட்டர் இது. இது நீங்க எழுதிக்கிடுங்க, நான் என்ன விவரம் நான் சொல்றேன்னா. நோட்டடா? என்ன விவரம் நான் சொல்லவா? கண்ட்ரோல் இசட் இல்லப்பா, அழிய மாட்டேங்குப்பா. கண்ட்ரோல் இசட் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, என்ன விவரம் சொல்லவா? அதாவது இது என்ன விவரம்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, இதை சிம்பிளா சொல்ல போனா எல்லாருமே அம்பானி ஆகணும்னு நினைக்கக்கூடிய சட்டம். உதாரணத்துக்கு இப்போ 2 பேர் கடை போடுதாங்க. சரிங்களா? ஒருத்தங்க வந்து சக்தி. சரியா? இன்னொருத்தர் வந்து நம்ம ருத்ரா. சரியா? 2 பேரும் என்ன செய்தாங்கன்னா ஒரு துணி கடை போடுறாங்க. துணி கடை போடுறாங்க. சரிதான்? துணி கடை போடுறாங்க. இப்போ ருத்ராவோட கடை வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்மால், சின்ன கடை. சரியா? ஒரு சின்ன கடை. இவாளோட கடை வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 3 மாடி. ஒரு 3 மாடி கட்டடம். 3 மாடி கட்டடம். நல்லா விளங்கி கிடையாது. சரிங்களா? இப்போ ருத்ரா வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய கலெக்ஷன், லேடிஸ் கலெக்ஷன். சராராப்பா, சராரான்னு ஒரு இது இருக்குல்ல, ட்ரெஸ். சராரா, வேற சோழி, வேற வந்து என்னெல்லாமோ வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து எடுத்து போடுறாங்க. ஓரளவுக்கு ஒரு ஒரு டீசெண்டான ரேட்ல. சரிதானா? ஓகே. எனக்கு ஒரு சுடிதார், சுடிலாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு 1000 ரூபா. சரியா? 1000 ரூபான்னு சொல்லி போட்டு விற்காங்க. சரிங்களா? ஓகே. சக்தி வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆள்.
சரி, அவர் சக்திக்கு ஏத்த மாதிரி என்ன செய்தாப்புலனா இவங்க என்ன சுடிதார் போடுறாங்க அதே சுடிதாரை வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்காப்புல. இப்ப யாருக்கு வியாபாரம் நடக்கும்? யாருக்கு வியாபாரம் நடக்கும்? சக்தி. இது நல்லதா? இது நல்லதா கெட்டதா? இது நல்லதா கெட்டதா? சரியா? ஓகே. இது வந்து என்ன ஒரு கான்செப்ட்னா, இப்போ வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வந்து 1 கிலோ வெள்ளரி பிஞ்சு வந்து ₹2 குடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு அதுக்கு தாங்க சக்தி இருக்கு. இதே பக்கத்துல வந்து சிறு வியாபாரி 1 கிலோ வந்து அவனால ₹20 தான் குடுக்க முடியும். சரியா? அவன் ₹2 குடுத்தான்னா அவன் வந்து என்ன செஞ்சுருவான்? சோலி முடிஞ்சிருவான். அவன் ₹2 குடுக்கும்போது எல்லாரும் வந்து அங்க போகும்போது இந்த சின்ன வியாபாரி ஃபுல்லா அடிபட்டு போயிருவான். விளங்குதா? அந்த சின்ன வியாபாரி ஃபுல்லா என்ன செஞ்சுருவான்? அடிபட்டு போயிருவான். அதனால வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு தொழில் நீ ஆரம்பிக்க போற ஒரு 20 கோடி முதலீடோட ஆரம்பிக்க போறோம்னா, அப்போ வந்து கவர்ன்மெண்ட் வந்து தலையிடும். அந்த ஏரியால 20 கோடின்னா 20 கோடிக்கு மேல தாண்டக்கூடாது. உன்ட்ட இருக்குன்னு சொல்லி நீ ஆரம்பிச்சுருவ. ஆனா உன்ன வச்சு என்ன செய்வான்? பக்கத்துல உள்ளவன் வந்து என்ன செஞ்சுருவான்? அடிபட்டு போயிருவான். சோ எல்லாரும் வளரணும். சரியா? எல்லாரும் தொழில்ல வளரணும்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் முற்றுரிமை மற்றும் முறையற்ற வர்த்தக தடை சட்டம். சப்போஸ் அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. இப்ப ருத்ரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதாப்புல. அவர் வந்து பெரிய இடங்க. சரிங்களா? நாங்க வந்து கஷ்டப்பட்ட சரிங்களா? அவர் சும்மா வந்து என்னது இந்த என்னது பெஸ்ட்ன்னு சொல்லிலாம் விளம்பரம் போட்டு சக்தி வந்து நடிப்பாப்ல. சரியா? நடிச்சு வந்து அப்படி பளபளன்னு சொல்லி சராரா சுடிதார் வாங்க என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் வந்து நயன்தாராவ கூட்டு விளம்பரத்துல நடிக்க வைப்பாப்ல. அப்படி இப்படி சொல்லி பண்ணுவாப்ல. சரிங்களா? நாங்க எங்க இருந்து எடுக்கோமோ அதே இடத்துல தான் இவரு எடுக்காப்ல. சரிங்களா? ஆனா எங்களுக்கு வியாபாரம் அடிபட்டு போகுதுன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னா, இந்த எம்ஆர்டிபி கமிஷன் வந்து விசாரிக்கும் சக்திய புடிச்சு. இப்படி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரிங்களா? நீங்க அது ஆடிட்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் சரியில்லையே. இல்ல நீங்களும் அவங்க என்ன ரேட் குடுக்குறாங்களோ அதே ரேட் குடுங்க. அப்பதான் 2 பேரும் வளர முடியும்னு சொல்லி ஒரு விசாரணைய போடும். அதான் எம்ஆர்டிபி கமிஷனோட வேலை. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த தொழில் கொள்கை 3வது தொழில் கொள்கை 1977 ரிலீஸ் ஆச்சு. இந்த 3வது தொழில் கொள்கையை பொறுத்தமட்டிலும் சிறு சிறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் குடுத்தாங்க. அதே மாரி மாவட்ட தொழில் மையம், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படி சொல்லி தொடங்கப்பட்டது. 1978. நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இங்க போய் பெர்மிஷன் வாங்கணும். சரிதானா? அதே மாரி காதி கிராஃப்ட் அதுக்கும் முக்கியத்துவம் குடுத்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். 1978. கொண்டாடுங்களா? சோ ஃபர்ஸ்ட் தொழில் கொள்கை எந்த வருஷம்? முதல் தொழில் கொள்கை எந்த வருஷம்? சூப்பர் வைத்தீஸ்வரன் மாதவன். 2வது தொழில் கொள்கை 2வது அருமை சக்தி லாவண்யா ஆனந்த் 56. 3வது 3வது 77. 77. எம்ஆர்டிபி கமிஷன் எம்ஆர்டிபி கமிஷன் நான் கேட்ட கேள்வியை தெளிவா கேட்டான். எம்ஆர்டிபி கமிஷன் சொன்னேன். எம்ஆர்டிபி குழு 70. சரியா? 70. 70. ஓகே. முதல் தொழிலை முதல் தொழிற்ச முதல் தொழிற்சாலை குழு போடப்பட்டது. முதல் தொழிற்சாலை குழு போடப்பட்டது இந்த வருஷம். அந்த குழுவுடைய பெயர் குழுவுடைய பெயர்
RRA SRA. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா 4வது தொழில் கொள்கை. 4வது தொழில் கொள்கை எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1980ல. 4th ஒன். கட்ட கட்டன்னு நேரம் பேசிட்டு இருந்தா பையங்களே ஜம்முன்னு சல்லுன்னு போயிருது. ஸ்டோரியா? இல்ல நீ கதைக்காண்டி தாண்டா கிளாஸுக்கு வர. போன வாரம் ஃபுல்லா நான் கதையா சொன்னேன், ஒரு கிளாஸுக்கு வரல நீ. அப்படி இல்லையா? போன வாரம் 2 கதை சொன்னேன் சரியா? ஒரு தலை போற அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருது, அது மாதிரி வந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த துரோகம் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அதனால நிறைய ப்ராப்ளம் வருதுயா. சரிப்பா, பிரச்சனை வந்தாதான் உங்களை இதை பலப்படுத்தும், கவலைப்படாதீங்க. ஒரு ஏன் ஒரு பிரச்சனை வந்தா அது பெரிய பிரச்சனைல இருந்து உங்களை தடுக்குது, அவ்வளவுதான். பிரச்சனை இல்லாம இருக்குமா? ஆனா எல்லாம் சரியாயிடும். டெய்லி எல்லாரும் ஒரு 3 நிமிஷம் சும்மா இருங்களேன் சரியா? அதாவது சார் நான் சும்மா தான் இருக்கேன், நீங்க என்ன திரும்பியும் சும்மா இருக்க சொல்றீங்க, அப்படி சொல்ல வரல. சும்மா ஒரு இடத்துல எதை பத்தியும் யோசிக்காம உட்கார். எதை பத்தி யோசிக்காம சும்மா வந்து கீழே தரையில சரியா, தரையில வந்து சம்மணம் போட்டு, நிறைய பேருக்கு இப்ப சம்மணம் எப்படி போடுறதுன்னே தெரியல, அப்படிதானா? கீழே தரையில உட்கார்ந்து சும்மா அப்படி கையை வச்சுட்டு சும்மா அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி ரிலாக்ஸா உட்காரணும். எதுவுமே செய்யக்கூடாது. சரியா இருந்தா சரி. அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வைங்களேன். உங்க ஊர்ல ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சரியா? உங்க ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய பேர் தங்க விட மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க ஃபுல்லா வெளியே இருப்பாங்க. வெளியே அங்கங்க படுத்திருப்பாங்களா, அவங்ககிட்ட ஒரு கதை கேளுங்களேன். அவங்களோட கஷ்டத்தை சொல்லுவாங்க. சில பேரோட கஷ்டத்தை கேட்கும்போது நமக்கு எவ்வளவோ வந்து பரவாயில்லன்னு தோணும். சரிதானா? அது மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தை வந்து தாங்குற அளவுக்கு தான் வந்து என்னது, இந்த பிரபஞ்சம் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் சரியா? அத கூட தாங்க முடியலன்னு வையேன், என்ன செஞ்சிரும்னா, ஓகே இவன் இதுக்கு தகுதியானவன் இல்ல போலயே, நம்ம தப்பான ஆள்ட்ட வந்துருமோன்னு சொல்லி அது போயிரும். அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டோம்னா அது மேற்கொண்டு கொடுக்கும். எனது கஷ்டத்தை கிடையாது, நல்ல விஷயத்த கொடுக்கும். சரிதானா? அதை தாங்கினா கிஃப்ட் கிடைக்கும், தாங்கலன்னா கிஃப்ட் கிடைக்காது. சரி, 4வது தொழில் கொள்கை போலாமா? போலாமா போலாமா? எஸ், சூப்பர். இந்த 4வது தொழில் கொள்கையை பொறுத்த மட்டும் பாத்துட்டீங்கன்னா, இந்த தொழில் உரிமை கொள்கைன்னு சொல்லி பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசில சில ரிலாக்சேஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. நீங்க லைசன்ஸ் எடுத்துக்கலாம் சொல்லி சில ரிலாக்சேஷன் கொடுத்திருப்பாங்க. அதான் 4வது தொழில் கொள்கை. அடுத்து நம்ம டைரக்டா 5வதுக்கு போயிரும். 5வது தொழில் கொள்கை வந்து பாத்துட்டீங்கன்னா 1984ல 5th. அதாவது ஒரு சிம்பிளான விஷயம் தான்ப்பா. இப்போ சக்தி சொல்லுதாப்புல பிரச்சனை வருது பிரச்சனை வருது, எல்லாருக்கும் பிரச்சனை வருது. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஸ்டோரிஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை பத்தி அதிகமான சிந்தனை பண்ணுவாங்க.
சரி. ஆனா அந்த பிரச்சனையை பத்தி அதிகமான சிந்தனை பண்ணுவதை விட அந்த பிரச்சனையிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வரணுமோ அதற்கான முயற்சிகளை தான் அதிகமா எடுப்பான். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட நிறைய ஸ்டோரிஸ் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதான் நீங்க நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை பத்தி ரொம்ப ஏன் இது எனக்கு வந்துச்சு, நான் ரொம்ப நல்லவன் தானே, நான் ரொம்ப யோக்கியமானவன் தானே, ஒரு எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைக்க மாட்டேனே, சரியா, நான் எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணுவேன், எனக்கு மட்டும் அப்படி நடக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்காம அதுல இருந்து எப்படி வெளியே வரணும், என்னென்ன வேலை வெளியே வரலாம்னு திங்க் பண்ணா மட்டும்தான் அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓ, இவன் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்காம போல, சோ இவனுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் உதவணும் உதவும். நீங்க அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான சிந்தனையை தான் நீங்க பிரபஞ்சம் கொண்டு வரும். உதாரணத்துக்கு இதெல்லாம் மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன நினைக்கீங்களோ அதுவா இருப்பீங்க. அப்படித்தானே? இப்ப நீங்க என்ன நினைக்கீங்களோ அதான் இருப்பீங்க. அதுல மாற்று கருத்து இல்லையே. இப்ப நம்ம வந்து பிரச்சனையை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வரும். ஏன்னா நீ அதை பத்தி அதிகமா சிந்தனை பண்ற. சோ இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும், ஓ இவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல. ஜஸ்ட் ஒரு புவியீர்ப்பு விசை கான்செப்ட் தான். மாடியில இருந்து கீழே விழுந்தா கால் உடையதான் செய்யும். இந்த பூமி நல்லவனா கெட்டவனா எல்லாம் பார்க்காது. சரியா? இப்ப சக்தி ரொம்ப நல்லவரு, நேத்து வந்து கீழே பிச்சைக்காரனுக்கு 4 சம்சா வாங்கி கொடுத்தாரு, சோ இவருக்கு வந்து லேசா ஒரு பிராக்சரோட விழும்லாம் வந்து பூமி விடாது. புவியீர்ப்பு விசையோட கான்செப்ட்னா கீழே விழுந்தா கால் உடையதான் செய்யும். அதே மாதிரி நல்லது நினைச்சா நல்லது வரும், கெட்டது நினைச்சா கெட்டது வரும். இந்த ஈர்ப்பு விதியும் எண்ண ஓட்டமும் ஒரே கான்செப்ட் தான். நீங்க எதை பத்தி அதிகமா சிந்தனை பண்றீங்களோ அது உங்களை தேடி வரும். ஓகேங்களா? அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா உன் வாழ்க்கை நடந்துகிட்டு தான் இருக்கும். உன்னை பத்தி நீ அதிகமா சிந்திச்சன்னா நீ அடுத்த கட்டத்துக்கு போவ. இப்ப இருக்க பீப்புள்ஸ் ஃபுல்லா அடுத்தவனை பத்தி தான் நம்ம அதிகமா சிந்திக்கும். நம்மளை பத்தி ரொம்ப கம்மியா தான் சிந்திக்கும். சரி, அதனால உங்களை பத்தி அதிகமான சிந்தனைகளை, நல்ல விதமான சிந்தனைகளை நீங்க செஞ்சுக்கிடுங்க, எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? ஓகே. நம்மளுக்கு ஏன் அது இல்ல, நம்ம ஏன் கலரா இல்ல, நம்மகிட்ட ஏன் வந்து எனது கார் இல்ல, நம்மகிட்ட ஏன் வந்து பைக் இல்ல, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை பத்தி சிந்திங்க. இல்லாதது உங்களை தேடி வரும். இல்லாதது தேடி வரணும்னா அதை பத்தி நம்ம என்ன செய்யணும், அதுக்கான கொஞ்சம் உழைப்ப போடணும். சரிதானா? ஓகே. எனிவே, அண்ட் வந்து எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஃபார் எ ரீசன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன் ஃபார் எ ரீசன். அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு விஷயம் நடக்கா காரணம் இல்லாம அந்த விஷயம் நடக்காது. ஓகே. ஓகே. 1984 தொழில் கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்டிபி உடைய முதலீடை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்கப்பா. எம்ஆர்டிபி யோட முதலீடை வந்து ஒரு 20 கோடியில இருந்து 100 கோடியா மாத்திருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு கான்செப்ட் தான். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் தொழில் கொள்கை. இல்ல, வருஷம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கூடியது வருஷம் தான். 6வது புதிய தொழில் கொள்கை. சரியா? 1991. இது ரொம்ப முக்கியம். சரியா? நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. என்ன சுகன்யாமா அமைதியா இருக்கீங்களே? இடம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? சார், ரைட். இந்த புதிய தொழில் கொள்கை சொல்லி பார்க்கும்போது இதுல வந்து சில பாலிசி வகுத்தாங்க. எல்பிஜின்னு சொல்லுவாங்க. சரியா? எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். என்ன ஒரு சின்ன கதை உண்டுனா இல்ல, அந்த டைம்ல வந்து பினான்சியல் செக்டார்ல வந்து இருந்தது வந்து யாருன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம மன்மோகன் சிங். சரியா? மன்மோகன் சிங். இந்த 1990 அந்த வாக்குல 90, 91 காலகட்டத்துல நம்ம கையில வந்து அந்நிய செலவாணி சிக்கல் வரும். அந்நிய செலவாணி சிக்கல்னா ஃபாரின்ல இருந்து ஒரு பொருளை வந்து இங்க வந்து நம்ம அமெரிக்காட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறதுன்னு வைங்களேன், அவனுக்கு நம்ம காசு வந்து நம்ம ஒரு பைசா கொடுத்தா வாங்கிடுவானா? வாங்க மாட்டான். அவனுக்கு வந்து தேவை டாலர்ல தான் வந்து என்ன செய்வ அமௌண்ட் வந்து தேவை. சோ வந்து நம்ம இந்தியா சார்பா மன்மோகன் சிங்லாம் வந்து இந்த வேர்ல்டு பேங்க்ட கடன் கேட்க போறாரு. உலக வங்கி அதே மாதிரி சில பேங்க்ட கடன் கேட்க போகும்போது
ஒரு ஓரத்துல போய் உட்கார சொல்லிட்டாங்க. அப்படி மேல எங்கேயும் பார்த்து ஒரு ஓரத்துல உட்காருங்க, பிறகு கூப்பிடுறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எப்பா இந்தியாங்க ஒரு அருமையான நாடு, அழகான நாடுன்னா உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது. ஏன் கடன் கொடுக்க முடியாது? உங்களுடைய எக்கனாமிய ரொம்ப நீங்க குளோஸ்டா வச்சிருக்கீங்க. என்ன குளோஸ்டா வச்சிருக்கீங்க? யாரும் எங்க ஊர்ல வந்து தொழில் பண்ண முடியல. சரிங்களா? தொழில் பண்ணாலும் ஏகப்பட்ட லைசென்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க. ஏகப்பட்ட ரெட் டேப் வச்சிருக்கீங்க. ரெட் டேப்னா வந்து ஓவர் வந்து உள்ள அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. அந்த ரெட் டேப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப வச்சிருக்கீங்க. சரியா? அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள்ட்ட பைசா கொடுத்துட்டு வந்து நீ அவ்வளவு சீக்கிரம் எங்களால திரும்ப கொடுக்க முடியாது. சரிதானா? இப்ப இது எங்க ஆள் ஒருத்தவங்க வந்து கடை போட்டான்னா, அவன் மூலமா நாங்க வந்து கழிச்சுக்கிட கூட செய்வோம்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ போட்டாங்க. சோ அந்த டைம்ல தான் என்ன செய்யணும்னா, உங்களோட எக்கனாமிய ஓப்பன் எக்கனாமியா மாத்துங்க. ஓப்பன் எக்கனாமின்னா யார் வேணாலும் உள்ள வந்து என்ன செஞ்சிடலாம், தொழில் பண்ணிக்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து சில இஷ்யூன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. இப்ப இந்த ஊர்ல இவங்க மட்டும் தான் தொழில் பண்ணணும். மத்த செக்டார் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஊர்ல இவங்க மட்டும் தான் தொழில் பண்ணணும். மத்த செக்டார் வந்து தொழில் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு வகையில பாசிட்டிவா தந்தாலும், இன்னொரு வகையில நெகட்டிவா தரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து, அவன் வந்து வேற விதமா அந்த தொழில பண்ணுவான். ரொம்ப மக்களுக்கு எளிமையா வந்து போற மாரி தொழில பண்ணுவான். நம்ம இன்னும் அந்த பழைய மாரியே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால வந்து எக்கனாமி அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன செய்யாது? போகாது. இப்போ இன்னும் வந்து சிம்பிளா நினைக்க போனா, இந்த எக்கனாமிய வந்து குளோஸ்ட் எக்கனாமியா வச்சிருந்தாங்கன்னா, அமேசான்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காது. நம்ம ஆன்லைன்ல வந்து இப்ப நம்ம என்ன நெனச்சாலும் வாங்கலாம்ல. ஃபாரின்ல இருந்து ஒரு கூட்ஸ் இருக்கு. மேட் இன் சைனா. அத நம்ம ஈஸியா வாங்கிருந்தோம்ல. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட எக்கனாமி வந்து ஓப்பன் எக்கனாமியா இருக்கு. நம்மளோட எக்கனாமி ஓப்பன் எக்கனாமியா இருக்கு. இதே குளோஸ்ட் எக்கனாமின்னா இந்தியாவுல மேட் இன் இந்தியா போட்ட பொருள் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுல முடியாது. அவங்க வியாபாரம் பண்ண முடியாது. கான்செப்ட் ஓரளவுக்கு புரியுதா? சொல்ல வருது. என்னன்னா ஆனந்த் ஓகே தானம்மா? சோ அவன் என்ன செஞ்சுட்டான்? ஃபாரின் பேங்க்லாம் வந்து உன்னோட எக்கனாமி நீ என்னைக்கு ஓப்பன் எக்கனாமியா பண்றியோ, அப்பதான் நான் என்ன செய்வேன் உனக்கு கடன் தருவேன்னு சொன்ன உடனே தான் வந்து இந்த தொழில் கொள்கையை போட்டாங்க. இந்த தொழில் கொள்கையின்படி ஒரு 3 விஷயம். என்னெல்லாம் வந்து எல்பிஜி சரியா? லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் ஒண்ணு இல்ல. தாராளமயம். தாராளமயம். தனியார் மயம். உலகமயம். மயம். சரியா? மையம் இல்ல மயம். உலகமயம். தாராளமயம்னா வந்து என்னது? யார் வேணாலும் வந்து தொழில் பண்ணலாம். பிரைவேடைசேஷன்னா என்னது? எல்லாத்தையுமே பிரைவேட் செக்டார்ட்ட குடுங்க. கவர்மெண்ட் செக்டார் இருக்குது, பிரைவேட் செக்டார்ட்ட குடுங்க. குளோபலைசேஷன்னா உலகமயம். வேர்ல்டு லெவல்ல வந்து என்ன செய்யணும்? இன் அண்ட் அவுட் இருக்கணும் வியாபாரம். ஓ ஓகே ஆனந்த். சரி. ஆனந்தமா சமையல் செய்றீங்க. ஓகே. சரி. சரி தங்கங்களே. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசில இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரியல் பாலிசில இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே தானா? ஓகே தானா? ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல்
இன்ஸ்டிடியூஷனல் ஃபினான்ஷியல் இது வேணா நாளைக்கு பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்ப்போம். சரியா, இதை நாளைக்கு பார்ப்போம். மேக்சிமம் நாளையோட எக்கனாமி முடிஞ்சிடும். சரிதானா? இன்னைக்கு நடத்துனது எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? இன்னைக்கு நடத்துனது எல்லாம் கிளியர் தானே? பக்கா கிளியர். ரைட். ஐயா அந்த ஊட்டி கதை அது என்னன்னா, அந்த இப்ப நம்ம வந்து அவனுக்கு செஞ்சது தப்பா கரெக்டா சொல்றதை விட அவன் அடுத்தவனை ஏமாத்தக்கூடாது. சரியா? அடுத்தவனை ஏமாத்தணும்னு அந்த எண்ணம் வரக்கூடாது. இப்ப நான் வந்து என்ன செய்தோம்னா, ஊட்டியில வந்து நம்மகிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சாள். ஒரு சம்பவம் நடந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் இருக்கும். இருக்கும் 8 வருஷம் 8 வருஷம் இருக்கும் வைங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சாப்புல. அப்போ நமக்கு வந்து ஒரு ஜர்க்கின் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ நான் கிளாஸ் ஏதாவது சொல்லும்போது அவரே வந்து வாலண்டியரா வந்து, சார் நான் ஊட்டி தான், ஊட்டியில ஜர்க்கினோட விலை கம்மி. அப்படிதானப்பா? ஊட்டியில வந்து இந்த ஜர்க்கினோட விலை வந்து ரொம்ப கம்மி, இன்னொன்று வெரைட்டிஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ வந்து நான் வந்து என்ன செய்தோம்னா, உங்களுக்கு நான் ஜர்க்கின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ரைட்டுப்பா, நீ போயிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஜர்க்கினோட போட்டோலாம் வந்து எடுத்து அனுப்புறாங்க. எடுத்து அனுப்பிட்டு சார் இவ்வளவு வருதுன்னு சொன்னாப்புல. நம்ம உடனே என்ன செஞ்சுட்டோம், பேமெண்ட் போட்டு விட்டோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான். அப்போ வந்து இந்த ஜிபே எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா கிடையாது, பெரிய எஃபெக்டிவா கிடையாது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டா வந்து நெட் பேங்கிங் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பைசாவும் ஏறிட்டு அவரோட பேங்க் டீடைல்ஸ்லாம் தந்தாரு, போட்டுட்டாரு. கடைசியில் ஓகே சார் நான் உங்களுக்கு கொரியர் பண்றேன் சொல்லியாச்சு. சரிதானா? ஓகே. ஸோ வந்தாக்குல நானும் அந்த விஷயத்த லேசா மறந்துட்டேன்னு வைங்களேன். சில வெளியே அவுட் சைடு ஒர்க்னால வந்து ஒரு வாரம் ஆச்சு. சரி, ஒரு வாரம் ஆச்சு, சத்தமே காணும். அதனால நான் கால் பண்ணிப்பா அனுப்பிட்டியா? அப்ப வந்து அனுப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எனக்கு என்ன வரலையே அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா, வரலையோ சார், என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ப. அதுக்கப்புறம் வந்து இல்ல சார் அது வந்து என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரி ரைட்டு ஓகே, எப்ப அனுப்புறேன்னு சொல்லி கேட்டேன். சொன்னேன். அப்படி அப்படி கொஞ்சம் விஷயம் அப்படி கொஞ்சம் தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு. தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆமா. சொன்னேனா, சரி ரைட், அதனால இப்ப சொல்ல வேண்டாம் சார், ஆல்ரெடி சொன்னதா சார், இப்ப சொல்லாதீங்க சார், ஆனந்த் இப்படி சொல்லிட்டாப்ல, நான் சொல்லலாம். அப்படி இல்ல. ஓகே ஓகே. ரைட் ஓகே. தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. நமக்கும் சில சந்தேகங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வர ஆரம்பிச்சு பாத்துட்டீங்கன்னா, கடைசியில வந்து அந்த பையன் வந்து கொஞ்சம் அனுப்பவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து என்னது ஃபோன் எடுக்காம போனது. நான் வந்து எந்த லெவலுக்கு இறங்கி போனோம்னா வந்து, நமக்கு வந்து இந்த கொரியர் லிங்க் ஜாஸ்தினால நீ வந்து கொரியர் வந்து கவர் போட்டு வை. நானே டைரக்ட்டா வந்து என்ன செஞ்சுக்கிடுதேன், என்னுடைய கான்டாக்ட் மூலம் வந்து எடுத்துக்கிட சொல்லுதேன். அவங்க எடுத்து அனுப்பிக்கிடுவாங்க. நீ மெனக்கெட்டு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால அவன் சரி சார் அப்படி சொல்லிட்டான். அதனால கொஞ்ச நாள் ஆச்சு, ஃபோனே எடுக்க காணோம். ஃபோனே எடுக்க காணோம்னு சொன்ன உடனே வந்து இதெல்லாம் நடந்து ஒரு 2 மாசம்லாம் ஆயிட்டு. தள்ளி போயிட்டு. ஆனா நம்மளும் இருக்க வேலையில பேசாம விட்டுருன்னு சொல்லி விட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன செஞ்சோம், சரி ரைட்டு இதே மாரி மத்தவங்களுக்கு யார்ட்டயும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி மெசேஜ் போட்டோம். ரிப்ளைல எதுவுமே இல்லன்னு சொன்ன உடனே, நம்மளோட கான்டாக்ட்ட வச்சு பேங்க் அட்ரஸ், சரியா? பேங்க்ல வந்து அவனோட அட்ரஸ தூக்கியாச்சு. அட்ரஸ தூக்கிட்டு அங்க உள்ள லோக்கல் போலீஸ் மூலமா போய் வந்து அவன பார்க்க சொல்லியாச்சு. சரியா? பார்க்க சொல்லியாச்சு. எப்படி பார்க்க சொன்னோம்னா வந்து, அவன் வீட்டு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு என்ன செய்யணும்னா, நான் கால் பண்றேன். அவன் எடுக்கானா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஆட்கள கால் பண்ணியாச்சு. கால் வருது, அவன் எடுக்கல. சரி இப்ப நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஆட்கள வந்து அவங்க சொல்ல இப்படி வந்து உமர் சார் அனுப்பியிருக்காங்க. நீங்க வந்து இப்படி வந்து ஏதோ வந்து பண்ணிட்டீங்களாமே, என்ன ஏதுன்னு கேட்டு வர சொன்னாங்க. இப்ப அவன் எனக்கு கால் பண்றான். நான் எடுக்கல. சரியா? நான் எடுக்கல. சரியா? அவன் எனக்கு கால் பண்ணான். 2, 3 மட்டும் கால் பண்ணான். வந்து எடுக்கவே இல்ல. அந்த ஆட்கள வந்து கட் பண்ணி விட்டேன். அந்த ஆட்கள வந்து திரும்பி நான் வந்து உடனே கூப்பிட்டேன். என்னப்பா? சார் இப்படி அனுப்பி இப்படி வந்திருக்காங்க. என்ன சார் விஷயம்? ஏன் சார் விஷயம்ன்னு சொல்லி ஒரு மாரி பதறுனான். பதறுனா, இல்லப்பா நீ தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்க. இல்ல சார் அப்படி, இப்படி, இப்படி, அப்படி, இப்படின்னு சொல்லி நெறைய கதைகள். சரி ரைட்டு என்னதான் ஆச்சு உண்மைய சொல்லுன்னு சொன்னதுக்கு வந்து, இல்ல நான் வாங்கவே இல்ல. அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு சொல்லி சொன்னான். சரி ரைட்டு ஓகே. ஒரு கேஸ் போட்டு விட்டுருவோம். எப்படி? இனிமே வந்து நீ நம்மளுக்கு பண்ணக்கூடாது, மத்தவனுக்கு பண்ணக்கூடாது பாத்தியா? அப்படின்னு சொல்லி சொல்லி அவன வந்து நெறைய வந்து ஒரு வகையில வந்து அப்படி மிரட்டி, அப்படி வந்து அவன வந்து இனிமே வந்து அதே மாரி விஷயம் செய்ய முடியாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? பண்ணி விட்டோம்.
இப்ப இதுக்கு இவ்வளவு மெனக்கிடணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல வரல. இதே மாதிரி அவன் வந்து வேற யார்ட்டையும் செஞ்சு பெரிய லெவல் அவன் மாட்டிக்கிட கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம பண்ணோம். சரியா? ஆனா இப்போ வந்து அவன் வந்து என்ன செஞ்சான்னா, அவனோட எண்ணத்துக்கு அவன் வந்து என்ன செஞ்சிருக்கான், எந்த விதமான வேலையும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் வந்து என்ன செய்தான்னா வந்து ரொம்ப வந்து என்ன செய்தான், வாழ்க்கையில நிறைய அடிகள். ஆனா ஏமாத்தணும்னு நினைக்கவே கூடாதுப்பா யாரையும். இது யாரையுமே ஒரு ரூபா கூட நீங்க என்ன செய்யணும், ஏமாத்தணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது நம்ம ஏமாத்திரலாம். நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து அது வேற விதமா மோசமான முறையில உங்களுக்கு நடக்கும். உங்களால தாங்கவே முடியாது. எதுவுமே நம்ம நடக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனா வந்து அது ரொம்ப ஒரு மோசமான விளைவை கொடுக்கும். அது அந்த டைம்ல வந்து அது உங்களுக்கு ஏன் நடந்தது கூட ஞாபகம் இருக்காது. அதான் மோசமான வந்து ஒரு விஷயம். இந்த விஷயம் நமக்கு ஏன் நடந்தது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க அன்னைக்கு செஞ்சதுனால தான் இது நடந்தது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதுதான் வந்து அதிகமான வலியை தரும். நீங்க என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த விஷயம் எனக்கு வந்துச்சு. ஆனா அதுக்காண்டி தான் இது வந்துச்சு கூட மனசு அதை அழிச்சு உங்களுக்கு வந்து இந்த கொடுமையை கொடுக்கும். அதனால வந்து என்ன செய்யக்கூடாது, யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது, ஏமாத்தணும்னு நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. நினைச்சாலே தப்புங்க. சரியா? எண்ணத்துக்கு கூலியா செயலுக்கு கூலியா கேட்டீங்கன்னா எண்ணத்துக்கு தான் கூலி. நம்ம என்ன நினைக்கமோ அதுக்கு தான் கூலி. செயலுக்குலாம் 2வது பட்சம் தான். அதே மாதிரி என்னது எப்போதுமே நல்லதை நினைங்க. சரியா? நிறைய வந்து மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைங்க. சரியா? சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க. எதனா ஜாலியா இருக்கணும்னு நினைங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைங்க. சரிங்களா? உள்ளத்தால் உள்ளலும் தீது. எஸ். நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைங்க. எல்லாமே நமக்கு நல்ல விதமா நடக்கணும்னு நினைங்க. நினைச்சீங்கன்னா நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க காலையில எழுந்திரிச்சோனே இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உதாரணத்துக்கு நான் காலையில எந்திரிச்சு களக்காடுல இருந்து திருநெல்வேலி போறோம்னா எனக்கு வந்து பார்க்கிங் எல்லா இடத்துலயும் கிடைக்கணும்னு நினைப்பேன். கிடைக்கும். சரியா? ஏங்க அதாவது பாளை மார்க்கெட்டு, கணேஷ் ஸ்டோர் பக்கத்துல எவ்வளவு வந்து இடைஞ்சலா இருக்கும். அப்படிதான் லட்சுமிமா. பாளை மார்க்கெட்டு, கணேஷ் ஸ்டோர் பக்கத்துல எவ்வளவு இடைஞ்சலா இருக்கும். நம்ம நினைச்சோம்னா எனக்கு அங்க கிடைக்கும் இடம். இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பிரபஞ்சம் வந்து முன்னாடியே வந்து அலைன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. சரியா? எனக்கு கிடைக்கும். ஓகேயா? ஆனா வந்து இது உண்மையா நம்பணும். நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி உண்மையா நம்புனீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். எனக்கு வந்து நல்லா வந்து எனது வாழ்க்கை அமையும். நான் நல்லா சந்தோஷமா இருப்பேன். நல்ல குழந்தைகள் அமையும். நல்ல கணவன் கிடைப்பாப்ல, நல்ல மனைவி கிடைப்பாப்ல பசங்க. வாழ்க்கை அவ்வளோ அமோகமா அமையும். அதே மாரி வந்து எனது நல்ல நிம்மதி கிடைக்கும். சரிங்களா? ரூ. 20,000 வருமானம் வந்தாலும் ரூ. 20,000 நல்ல திருப்தியா வந்து எனக்கு இருக்கும். சரியா? கோடிக்கணக்குல வருமானம் வரணும்னு நினைக்கல. எல்லாம் திருப்தியா வந்து எனக்கு கிடைக்கும்னு நினைக்கேன். வாட் வி திங்க் வி பிகம் அவ்வளோதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். ஆனா நினைக்கக்கூடியது என்னது நல்ல விஷயமா நினைச்சுக்கிடணும். ஓகே தானா? ஓகே. எனிவே சோ இந்த 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. புதன்கிழமையிலேருந்து 4:30க்கு நம்ம சௌமியா மேமுடைய கிளாஸ் நடக்கு. கூகுள் ஃபார்ம் பக்கா. நெக்ஸ்ட் பேட்ச். சோ உங்களால எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ண முடியுமோ ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து வெயில் சரிதானா? வெயில் காலத்துல வெயில் அடிக்க தான் செய்யும். நம்ம அதுக்கு தக்கன ப்ரிப்பேரா இருந்துக்கிட வேண்டியதான். பானை தண்ணிலாம் குடிங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டர் தயவு செய்து குடிக்காதீங்கப்பா. இரு வாய்ஸ் கேட்கலையா? இப்போ இப்போ கிளியரா? ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்லப்பா அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் சொல்றேன். ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து அதிகமான உடம்புக்கு வெக்கையை தான் கொடுக்கும். சரியா? அதனால ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் தயவு செய்து குடிக்காதீங்க. பானை தண்ணி குடிங்க. சரியா? பானை தண்ணிலாம் வந்து என்ன செய்யுங்க? குடுங்க. குடிங்க. சரிங்களா? ஓகே. அதுமாரி இந்த நெக்ஸ்ட் பேட்ச் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? உங்களால எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் ரெஃபர் பண்ண முடியுமோ ரெஃபர் பண்ணுங்க. இந்த பேட்ச்லயே மேபி வந்து மார்ச் 30க்குலாம் ஜாயின் பண்ண சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம் தான். அது மாதிரி டெஸ்ட் ஜியோகிராபி கிளாஸ் நாளைக்கு பார்ப்போமா இனி? அண்ட் வந்து இதையும் பாருங்க. சக்தி உனக்காக தான் இந்த கோர்ஸ் உருவாகிருக்கு போல. என்ன பாரு. இழந்ததை நினைத்து உன்னை இழந்து விடாது.
சிம்பிளா வந்து ஒரு 2 வரி தான். சரியா? 2 வரி தான். என்னது? இழந்ததை நினைத்து உன்னை இழந்து விடாது. அவ்வளவுதான். 2 வரி தான் கோட்ஸ். ஓகே தானா? நல்லா இருக்கா? ஓகே. நன்றி. ஆமா சுபீஸ் கேட்டு இழந்ததை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளையும் இழந்துருவோம். சரிங்களா? அதனால வந்து அதெல்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் நன்மைக்கு நினைச்சிட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டு நல்லா இருக்கு. ஓகே சூப்பர் லாவண்யம். தேங்க்யூ. சரி தங்கங்களே. இப்போ மீண்டும் நான் உங்களை நாளைய வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புதன்கிழமை ஜாகிரபி கிளாஸ். சரியா? ஷெடியூல பார்த்துருப்பீங்க. சூப்பர். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சோதனை திறனவெளி கலக்காடு. நிலைமையா சொல்லிட்டு நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.